வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் அதிமுகவிலிருந்து திரு தீரன் அவர்களும் திமுகவிலிருந்து திரு கண்ணதாசன் அவர்களும் பங்கேற்கிறாங்க. வணக்கம். நேற்று இரவு தமிழக அரசியல ரொம்ப பரபரப்பான நிமிடங்கள். அதிமுக பொறுத்த வரைக்கும் எல்லாம் சுமூகமாக போய் கொண்டிருந்தது, ராணுவ கட்டுப்பாடோடு கட்சி இயங்கி கொண்டிருந்தது அப்படின்லாம் சொல்லப்பட்ட நிலையில கட்டாயப்படுத்தி ராஜினாமா செய்ய சொன்னார்கள் அப்படின்னு முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சொல்லியிருக்கிறாரு. ஒரு முதலமைச்சரை கட்டாயப்படுத்தி ராஜினாமா செய்ய சொல்வது எப்படி சரிதானா? ராஜினாமாவை திரும்ப பெறுவேன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. எப்படி பார்க்கலாம்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது ஒரு எஃகு கோட்டை, இராணுவ கட்டுப்பாடு மிக்க ஒரு இயக்கம். புரட்சித் தலைவர் இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய காலத்திலிருந்தே இந்த இயக்கத்திலே அதாவது அதிகார மையம் என்பது ஒன்றாகவே இருக்கும். நீங்கள் தமிழகத்திலே உள்ள திமுக உள்ளிட்ட பிற அரசியல் கட்சிகளிடம் பார்த்தால் ஏராளமான அதிகார மையங்கள் இருக்கும். அதனாலே பல சிக்கல்கள், பல்வேறு விதமான ஊழல்கள் இவையெல்லாம் நடைபெற்றிருப்பதை கடந்த கால வரலாறு நிரூபித்து கொண்டிருக்கிறது. ஆகவே புரட்சித் தலைவர் இதய தெய்வம் புரட்சித் தலைவர் அவர்கள் ஆட்சி காலத்தில் இருந்த பொழுது கூட தன்னுடைய குடும்பத்தினர் யாரையும் அவர்கள் அந்த அரசியலுக்கு கொண்டு வரவில்லை. அதேபோல் இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் யாரையும் அரசியலுக்கு கொண்டு வரவில்லை. ஆக அவருடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது மக்களுக்காக பாடுபட வேண்டுமே தவிர ஏதோ ஒரு சில குடும்பங்களுக்காக அல்லது சில வாரிசுகளுக்காக செயல்படக்கூடாது என்ற அந்த அடிப்படையிலே கட்டுப்பாடாக இருக்கக்கூடிய ஒரு இயக்கம். இந்த இயக்கத்திலே இன்றைக்கு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் என்ன சொல்லுகிறார் என்றால், என்னை வற்புறுத்தி ராஜினாமா செய்ய வைத்தார்கள் என்று சொல்கிறார். அதாவது நாங்கள் எல்லாம் அந்த கழகத்தினுடைய தலைமை அலுவலகத்தில் அன்றைக்கு இருந்தோம். அப்பொழுது மதிப்பிற்குரிய தியாக தலைவி சின்னம்மா அவர்களை வரவேற்பதற்காக அந்த வந்திருந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்திற்கு வந்திருந்த மாநில பொறுப்பாளர்கள் மற்றும் கட்சியினுடைய முக்கிய பிரமுகர்களெல்லாம் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை ஓபிஎஸ் அவர்கள் அந்த கூட்டத்திற்கு முன்னதாகவே சின்னம்மா அவர்களை வரவேற்க காத்திருந்தார்கள். அப்பொழுது கூட நாங்கள் அவரிடம் கேட்டபொழுது அவர்கள் மிக மகிழ்ச்சியாக நம்ம எம்ஜிஆர் காலத்திலேருந்தே நம்ம பொதுச் செயலாளர், முதலமைச்சர் இதெல்லாம் ஒருத்தர் கையில் தான் இருக்குது, அதனால் கட்சி நல்ல நிலையை நோக்கி தான் போயிட்டுருக்கு என்றெல்லாம் வெளிப்படையாகவே பேசினார். இல்லையா, அதுக்கு முன்னாடி 2 மணி நேரம் வாக்குவாதம் பண்ணேன், அது யாருக்கு தெரியாது. அவர் இப்போ சொல்கிறாரு, அவர் யார்கிட்ட வாக்குவாதம் பண்ணார், எதுக்காக வாக்குவாதம் பண்ணாரு? சசிகலா கிட்ட. என்ன அவசரம்? 2 முறை புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அவரை முதலமைச்சராக ஆக்கினார்கள். அதன் பிறகு ஓபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக்கியது யார்? மதிப்பிற்குரிய தியாக தலைவி சின்னம்மா அவர்கள் தான் அவர்கள் முதலமைச்சராக இருக்கட்டும் என்று சொல்லி அவர்களும் கட்சிக்காரர்களும் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் சேர்ந்து தான் அவரை தேர்வு செய்யறாங்க. அப்படி சொல்லும்போது அவங்க பொதுச் செயலாளர் இல்ல, அப்படி சொல்லும்போது நீங்க முதலமைச்சராக இருங்கள் அப்படின்னு சொல்லும்போது கட்சியில அதிகாரமிக்க பொதுச் செயலாளர்ங்கிற பதவியை சசிகலா வகிக்கவே இல்ல பொதுச் செயலாளராக வகிக்கவில்லை என்று சொன்னாலும் கூட புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு பிறகு இந்த இயக்கத்தை வலிமையாக வழிநடத்தி செல்வதற்கு ஒரே தலைமையாக இருக்கக்கூடியது மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவருடைய எண்ணங்களை, அவருடைய உணர்வுகளை, அவருடைய செயல்பாடுகளை அருகே இருந்து 33 ஆண்டு காலமாக கூர்ந்து கவனித்த சின்னம்மா அவர்களால் தான் முடியும் என்பது பொதுவாகவே கட்சிக்காரர்களுடைய எண்ணம். அந்த அடிப்படையில் தான் அவரை பொதுச் செயலாளராக முதல்நிலை தேர்வு செய்கிறார்கள். அந்த பொதுச் செயலாளர் பொதுக்குழு நடக்கும்போது கூட சின்னம்மா அவர்கள் அந்த பொதுக்குழுவில் கலந்துக்கல. அவரை பொதுச் செயலாளராக தேர்வு செய்த அந்த அறிக்கை எடுத்துக்கிட்டு ஓபிஎஸ் தான் போயஸ் தோட்டத்திற்கு சென்றார்கள். இல்ல நான் என்ன கேட்கிறேன், கேள்வி இருக்கு, பேசலாம். நான் ஒரு ஒப்பீனியன் முடிச்சிடறேன். நீங்க கேட்டீங்கல்ல, ஞாயிற்றுக்கிழமை அந்த அவர் ராஜினாமா பண்றார். அப்பொழுது சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் சின்னம்மா அவர்களை முதலமைச்சராக தேர்வு செய்கிறார், ஒருமித்த கருத்தில் தேர்வு செய்கிறார்கள். இதில் ஞாயிறு போச்சு, இன்னைக்கு 3 நாளுக்கு பிறகு மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவருடைய ஆன்மா என்னை தூண்டியது என்று. அப்போ ஒரு மனுஷனுக்கு தன்மானம் என்பது பாதிக்கப்படுகிற நேரத்தில் வருவதுதான் தன்மானம். ஆனால் ஒரு 3 நாள் 4 நாள் இடைவெளி விட்டு வருகிறது என்று சொன்னால் அதற்கு பின்னால் ஏதோ சதி இருக்கிறது. அந்த சதிக்கு பேசுவோம். 75 நாட்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சமயங்களையும் பார்க்கவே விடலைன்னு சொல்லியிருக்காரு. எல்லாத்தையுமே பேசுவோம். அதாவது அதிமுக பெரிய எஃகு கோட்டை கிடையாது, ராணுவ கட்டுப்பாட்டு கிடையாது, ஒரு தனியார் கம்பெனி மாதிரி.
ஆனால் ஐயா சொன்னாங்க இந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து ஒரு அதிகார பரவல்லாம் இருக்குது. ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு அமைப்பு கட்சி என்பது ஜனநாயக அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியில் அதிகார பரவல் என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஆனால் அதிகார குவிதல் என்பது சர்வாதிகாரத்துக்கு வழிவகுக்கும். அந்த சர்வாதிகாரம் அங்கே இருக்கிறது தான் அங்கே பிரச்சனையே. உதாரணம் சொன்னாங்க, இந்த நிறைய அதிகாரம் எங்களுக்கு மக்களுக்கும் வெளிப்படையாக தெரியும், அரசியல் நோக்கர்களுக்கு வெளிப்படையாக தெரியும். அதிகாரங்கள் எங்கு குவிந்து கிடந்தது, யார் வந்து மறைமுகமாக ஆட்சி செய்து கொண்டார்கள் என்பது மக்களுக்கும் தெளிவாக தெரியும். இன்னும் ஒரு முதலமைச்சரே தன்னை வந்து ஒரு இடத்த விட்டு நகர முடியல, நான் ஜெயலலிதா அவர்களை சமாதிக்க சென்றவர்கள் கூட எனக்கு அனுமதிக்கப்படவில்லை என்று சொன்னால் எந்த அளவுக்கு அவர் இயக்கப்பட்டிருக்கிறார் என்பது மிக வெளிப்படையான ஒன்றாகத்தான் மக்களுக்கு தெரிகிறது. நாங்கள் பெரும்பாலும் எல்லா மக்களுக்குள்ள ஒரு சந்தேகம், உண்மையிலே ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனையில் யாராவது பார்த்தாங்களா என்பதற்கு விடை தெரியாமல் இருந்தது. இன்றும் அந்த விடையும் அவர் அளித்து விட்டார். நேற்றைய தினம் நிகழ்வுகளை பார்த்தீங்கன்னா PH பாண்டியன் பல குற்றச்சாட்டுகளை சொல்றார், KP முனுசாமி சொல்றார். அதே போல பல நாட்களாக திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை நாங்கள் அவர்கள் கட்சியில் உள்ள மாற்றங்களை பற்றி நாங்கள் விமர்சிக்க தயாராக இல்லை. ஆனால் ஆட்சி என்று வரும்போது மக்களை நேரடியாக பாதிக்கக்கூடிய வகையில் மரியாதைக்குரிய எதிர்க்கட்சித் தலைவர் தளபதி அவர்கள் பல்வேறு அறிக்கைகளை வெளியிட்டார். உண்மையில் அவர் இயக்குபவர் யார், ஏன் ஒரு முதலமைச்சரை செயல்படுத்த விடவில்லை என்றெல்லாம் பல கேள்விகளை கேட்டார். அதற்கான விடைகளை எல்லாம் நேற்றைய தினம் முதலமைச்சர் சொல்லியிருக்காரு நம்ம எடுத்துக்க முடியும். 75 நாட்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சமயத்தில் ஒரு முதலமைச்சர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க, உடல்நலம் சரியில்லாம. ஒரு நிதியமைச்சராக அவரை பார்க்க முடியல, கட்சியுடைய பொருளாளராக அவரை பார்ப்பதற்கான அனுமதி வழங்கப்படல அப்படின்னு புதிய தலைமுறைக்கு பிரத்யேகமாக அவர் வந்து தொலைபேசி வழியாக நான் கேட்கிறேன். புரட்சித்துறை அம்மா அவர்கள் 75 நாட்கள் வந்து அந்த மருத்துவமனையில் இருந்த பொழுது நாங்களும் தான் போனோம். அப்போ யாரையுமே வந்து அம்மா அவர்கள் வந்து சிகிச்சை பெறக்கூடிய அந்த ICU அந்த பிரிவிற்கு வந்து அனுமதிக்கலை. மருத்துவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டார்கள். ஆளுநர் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கண்ணாடி வழியாகத்தான் மாண்புமிகு அம்மா அவர்களை பார்த்ததாக சொல்லியிருக்கிறார். ஆக நான் சொல்லி முடிச்சிடறேன். ஆளுநர் அந்த கருத்தை உறுதிப்படுத்தல. இல்ல, ஆளுநர் அவருடைய அறிக்கையில நான் கண்ணாடி வழியா பார்த்தேன்னா போனேன்னு மருத்துவர்கள் தான் தம்ஸ் பண்ணாங்கன்னு நேத்து செய்தியாளர். ஆளுநர் அப்பொழுதே வந்து நான் பார்த்துட்டு வந்தேன், நாங்க சிகிச்சை நல்லபடியாக நடந்து கொண்டிருக்கிறோம். வார்டு வரைக்கும் போனேன்னு சொன்னாரு. முதலமைச்சரை பார்த்ததாக ஒரு இடத்துல கூட குறிப்பிடவே இல்லை. அதாவது இன்றைக்கு பெருசா பேசப்படுகிற, அதாவது தீபா கூட தன்னுடைய அத்தையினுடைய மரணத்தில் எனக்கு சந்தேகம் இல்லை, 72 நாட்களும் என்னுடைய தம்பி அந்த மருத்துவமனையிலே இருந்து அத்தை அவர்களை கவனித்துக் கொண்டிருந்தார். அதனால எனக்கு வேண்டும் போது நீங்க தீபாவளி நான் என்ன சொல்ல வரேன்னா, அவருடைய குடும்பத்தை சார்ந்த ஒரு உறுப்பினர் வந்து அவ்வளவு தெளிவாக சொல்லுகிறார். அப்படி சொல்லும் பொழுது இவ்வளவு காலமாக OPS அவர்கள் வந்து ஏன் இந்த குற்றச்சாட்டு இதுவரை சொல்லல? குற்றச்சாட்டு வச்சாங்களா இல்ல? இல்ல, OPS பார்ப்பதற்கு அனுமதிக்கலன்னு OPS இவ்வளவு காலமா இறுதிச் சடங்கு சமயங்களை நான் அனுமதிக்கலைங்கிற குற்றச்சாட்டு வச்சாங்களா இல்லையா? யாரு? தீபா. எங்க இறுதிச் சடங்கு தான் வந்து தீபக் செய்யறா. எப்படிங்க வந்து ஒரு ஆண் தான் செய்வாங்க, பொம்பளையா செய்வாங்க? என்ன செஞ்சாங்க? அவங்களதான் இறுதிச் சடங்கு செஞ்சாங்க. முதலமைச்சர் முதல்ல செஞ்சது வந்து தீபக்குங்க. முடிஞ்சு போன விஷயம். இப்ப நீங்க OPS வச்சிருக்காருல குற்றச்சாட்டு, 75 நாட்களாக என்ன பார்க்க அனுமதிக்கலன்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சு. அது எப்ப சொல்றாரு? முதலமைச்சரான போது சொன்னாரா இல்ல இடைப்பட்ட காலத்துல சொன்னாரா? அம்மா இறந்து எத்தனை மாதம் ஆகுது? ஆக இல்ல என்ன சொல்றாரு அவரு? நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன் கேட்டுங்க. என்ன சொல்றாருன்னா, கட்சியையும் ஆட்சியையும் காப்பாற்ற வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு என்னிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஆட்சிக்கு சிறு களங்கம் கூட அவப்பெயர் கூட ஏற்பட்டு விடக் கூடாது என்பதற்காக கண்ணும் கருத்துமா இருந்தேன். அதனால என்னுடைய மன உளைச்சல் எதையுமே வெளியில சொல்லலன்னு அவர் சொல்றாரு. பொறுமையா இருந்தேன். அவ்வளவு கண்ணும் கருத்துமா கட்சிக்கு கெட்ட பேர் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவர் தான் இப்படி ஒரு பேட்டி கொடுக்கிறாரா? நான் கேட்கிறேன். நான் கேட்பது என்னவென்று சொன்னால், சட்டமன்றத்தில் வந்து எதிர்கட்சி தலைவரும் இவரும் நடந்து கொண்ட முறை மட்டுமல்ல, 3 மாதமாக கிளி ஜோசியம் சொல்வதை போல கட்சியினுடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கிற ஸ்டாலின் சொல்றாரு, அந்த கட்சியினுடைய துணைத் தலைவராக இருக்கிற துரைமுருகன் சொல்றாரு 3 மாசத்துல ஆட்சி மாற்றம், 3 மாசத்துல ஆட்சி மாற்றம், நம்ம ஆட்சி தான் இப்ப நடக்கிறது, நம்ம ஆட்சி வந்த போது இப்படியெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அதோடு மட்டுமல்ல, சட்டமன்றத்திலேயே OPS அவர்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை, நாங்கள் இருக்கிறோம், உங்களை ஆதரிப்பு. நான் கேட்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவை கேட்டதா?
எதற்காக நீ வந்து தானே வந்து எங்க அப்பன் குதிரைகள் என்ற மாதிரி நீயே உங்களை வெளிப்படுத்திக்கிறீங்க? ஆக இந்த ஆட்சி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பிரிந்த பொழுது கட்சி இரண்டாக பிளவுபட்டது. ஆனால் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இறந்ததற்கு பின்னாலே இந்த கட்சியானது ஒரு வலிமையாக எந்த விதமான சலசலப்பும் பிரிவினையும் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, கட்சிக்கு பொதுச் செயலாளராக மாண்புமிகு மதிப்பிற்குரிய சின்னம்மா அவர்களை தேர்வு செய்தோம். அதனைத் தொடர்ந்து எம்ஜிஆர் புரட்சி தலைவருடைய காலத்திலிருந்து புரட்சி தலைவர் அம்மா அவருடைய காலத்திலிருந்து பொதுச் செயலாளர், முதலமைச்சர் இரண்டு பொறுப்புகளும் ஒருவர் கையில் தான். அவரே சொல்லியிருக்காங்க, எம்ஜிஆர் சமயங்கள்ல அப்படி ஒண்ணு இல்ல, நெடுஞ்செழியன் இருந்திருக்கிறாங்க, பாவு சண்முகம் இருந்திருக்கிறாரு, ராகவானந்தம் இருந்திருக்கிறாரு. நல்லா கேளுங்க, கட்சியோட விதிகள்ல ரெண்டு பேரும் ஒருத்தரா இருக்கணும்னு எந்த விதமான விதிகளும் இல்லைன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. சில காலம் மட்டும் தான் இருந்திருக்கிறாங்க. அது சில காலம் தேர்தலுக்காக மற்ற சூழ்நிலைகளுக்காக சில காலம். ஆனால் பெரும்பாலும் வந்து பொதுச் செயலாளரும் முதலமைச்சரும் வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் பொழுது ஒருவராகத்தான் இருந்திருக்கிறார்கள். இதுதான் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வரலாறு. ஆக இந்த அடிப்படையில் தான் நாங்கள் இயங்கிக்கிட்டு இருக்கிறோமே தவிர வந்து ஓபிஎஸ் அவர்கள் உண்மையிலேயே மனசாட்சி உள்ள மனிதராக இருந்தால் உடனடியாக அவருக்கு தன்மானம் வரணும். 3 நாள் பொறுத்து தான் தன்மானம் வருதா? மனசாட்சி சொன்னதுதான் பிரச்சனை. 3 நாள் கழிச்சு சொன்னதுதான் பிரச்சனை. இதற்கு பின்னணியாக யார் இருக்கிறார்கள் என்பது வெளிப்படையாக சொல்லிட்டேன். அதுதான் அவர் விளக்கம் சொல்றாரு. கட்சியுடைய கட்டுப்பாட்டுக்கு நான் வந்து பணிஞ்சு போனேன், ஆட்சியுடைய நலனுக்காக நான் வந்து சரி கட்சியினுடைய கட்டுப்பாட்டுக்கு பணிஞ்சு போறவரு வருதா புயல் சமயத்துல நிவாரண பணிகள் வருதா புயல் சமயத்துல நிவாரண பணிகளை முடுக்கி விட்டது, ஆந்திராவுக்கு போய் தண்ணீர் கேட்டு வந்தது, ஜல்லிக்கட்டுக்காக பிரத்யேகமாக சட்டம் கொண்டு வந்தது பிரதமரை பார்த்த பிறகு, இது எல்லாமே சசிகலா தரப்புக்கு எரிச்சலை உண்டு பண்ணிருக்கு அப்படின்னு அவர் குற்றச்சாட்டு வைக்கிறார். அந்த எரிச்சலின் அடிப்படையில தான் இந்த மாற்றம் நடந்துக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா? கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என்ற முறையில ஜல்லிக்கட்டு பிரச்சனையிலும் சரி எல்லா பிரச்சனைகளும் மதிப்பிற்குரிய சின்னம்மா அவர்கள் வந்து அறிக்கை விடுறாங்க. இவர் முதலமைச்சர் என்ற முறையில் இவர் ஒரு அறிக்கை விடுறாரு. ஆக இணைஞ்சுதான் அம்மாவனுடைய வழியில நெல்முனை அளவு கூட மாறாமல் இந்த அரசு செயல்படும் சொல்லி செயற்குழு பொதுக்குழுல சின்னம்மா அவர்கள் சொன்னார்கள். அந்த அடிப்படையில் தான் ஓபிஎஸ்ஸாக இருந்தாலும் இயங்கணும், ஏனைய அமைச்சர்களாக இருந்தாலும் இயங்கணும். ஆக இதுல வந்து அவர் ஒன்றும் புதுசா போய் செஞ்சிடல. ஆக கட்சியினுடைய நிலைப்பாட்டை தான் அவர் அங்கு சென்று நிரூபித்தார். இதுல நான் கேட்கறது என்னன்னாக்கா, மதிப்பிற்குரிய ஓபிஎஸ் அவர்கள் இவ்வளவு பேரும் வந்து நான் கட்சிக்கு கெட்ட பேர் வரக்கூடாதுன்றதுக்காக சகிச்சுட்டு இருந்தேன்னா இவர் எங்க இந்த குற்றச்சாட்டை வைக்கணும்? கட்சியினுடைய பொதுக்குழு வைக்கணும், இல்ல சட்டமன்ற உறுப்பினருடைய கூட்டத்தில் வைக்கணும். உங்களுக்கு தெரியுமா, எம்எல்ஏக்களுடைய கூட்டம் நடக்கிற பொழுது மதிப்பிற்குரிய சின்னம்மா அவருடைய பக்கத்துல இவர் உட்கார்ந்து இருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, நான் இன்னொன்னு கூட சொல்றேன், சின்னம்மா அவர்களை பார்க்கிற பொழுது முதல்ல பார்க்கிற பொழுது உடனடியா காலில் விழுந்தவர் இவரு. ஏனைய அமைச்சரெல்லாம் கை குனிஞ்சுதான் கும்பிட்டாங்க, ஆனா காலில் விழுந்தவர் இவரு. அப்பவே எங்களுக்கு ஒரு சந்தேகம், இந்த ஆள் ஏதோ நடிக்கிறான், ஏதோ ஒரு வேலை பண்றான் அப்படின்றது எங்களுக்கு நல்லாவே தெரியல. முதலமைச்சரா இருக்கிறார், அவர் மரியாதை குறைவெல்லாம் பேச வேண்டியது இல்ல. இல்ல ஒரு கட்சியை கருத்தை வைப்பதற்கு உங்களுக்கு முழு உரிமை இருக்கு. சரி, ஒரு நிகழ்ச்சியில தனி மனித மரியாதை குறைவாக நடந்து கொள்ளக்கூடாது இல்லையா? அதாவது ஐயா வந்து பேராசிரியர் இருந்தவங்க, சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்தவங்க, அவங்களுக்கு வந்து ஆட்சி வேறு கட்சி வேறு எல்லாம் வித்தியாசம் தெரியாமல் பேசுறது வினோதமா இருக்குது. சட்டப்பேரவையில் தான் நாங்கள் வந்து ஆட்சியினுடைய ஒரு ஆட்சி வந்து செய்யும்போது நல்ல காரியங்களை பண்ணும்போது பாராட்டுவது என்பது எதிர்க்கட்சிக்குரிய ஒரு இயல்பான ஒன்று. அந்த அடிப்படையில் இந்த ஜல்லிக்கட்டு விவகாரமாகட்டும் அல்லது நீட் இதில் மரியாதை தளபதி அவர்கள் முதல் நாள் ஒரு கோரிக்கை வைக்கிறார் சட்டப்பேரவையில், நீட்டுக்கு சட்டம் கொண்டாங்கன்னு, மறுநாள் அதை கொண்டாடுறாங்க. இப்படி மக்கள் நலனுக்காக எதிர்க்கட்சி ஆளுங்கட்சி இருந்து செயல்படுவது இவர்களுக்கு விரோதம் என்று சொன்னால் இவர்களுக்கு ஜனநாயக கருத்துக்கள் எங்கு இருக்கிறது? தமிழகம் உருப்படுன்ற சிந்தனை இவ்வளவு பிரச்சனைகளுக்கு பின்னாடி திமுக தான் இருக்குன்னு சசிகலாவும் குற்றச்சாட்டு. அதைத்தான் சொல்லுவாங்க. நீங்க கேளுங்க, ஒரு சட்டப்பேரவையில் ஏதாவது வெளியில தனிப்பட்ட முறையில் வந்து ஒரு சிரிச்சு பேச கூட தவறான ஒரு காரியமான அந்த ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கிய ஜெயலலிதா வழியில் இருக்கக்கூடிய சசிகலா தான் இதை சொல்ல முடியும். காரணம் கேட்டீங்கன்னா, ஒரு சட்டப்பேரவையில் மிக தெளிவாக ஒரு பிரச்சனையை பேசும்பொழுது பார்த்து சிரித்தார். அதுக்கு பதிலும் சொல்லியிருக்காரு மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அவர்கள். என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் எப்பொழுதும் இயல்பாக சிறுத்த முகத்துடன் பேசுவேன், எவ்வளவு அழுத்தங்கள் இருந்தாலும் அப்படிதான் என்னோட இயல்புன்னு சொல்றார். அப்படிப்பட்ட சூழலில் எதிர்க்கட்சி தலைவருடன் பேசி ஒரு அவையை நடத்தி சென்று தமிழக நலன்களுக்காக ஒரு 2 கட்சி இணைந்து செயல்படுவது என்பதற்கு அரசியல் சாயம் பூசி இதுதான் திமுக காரணம், தமிழக வளர்ச்சிக்கு திமுக உறுதுணையா இருக்கணும் குற்றச்சாட்டு அது ஏற்றுக்கணும், தவறு கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் இவர்கள் விரக்தியின் விளிம்புல போய் பேசுறதுதான் இப்ப தெளிவா தெரியுது. இவர்கள் எந்த பாதிப்பு இல்லை என்று சொன்னால் ஏன் இவ்வளவு பெரிய அச்சம் எல்லாம் முடிச்சிருங்க.
நம்முடைய ஏன் அச்சம்? ஆக இவருடைய நோக்கம் எல்லாம் என்னவென்று கேட்டால், இவ்வளவு நாட்கள் பொதுமக்களும் சரி அடிப்படை தொண்டர்களும் சரி கூறி வந்த குற்றச்சாட்டுக்களை எல்லாம் இதுவரை பேசாம இருந்தாங்க. இப்ப ஓபிஎஸ் அவர்கள் மனம் தந்திருக்காரு. இன்னும் சொல்ல போனால் 10% தான் நான் சொல்லியிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. 10%க்கே இவ்வளவு கொந்தளிப்பு என்றால் இன்னும் 90% சொல்லும் பொழுது இந்த ஆட்சியுடைய நிலைமை, இந்த கட்சி நிலைமை என்பதை மக்கள் பார்த்து கொண்டு எதிர்க்கட்சி தலைவரும் எதிர்க்கட்சி தலைவரும் முதலமைச்சரும் சட்டப்பேரவையில வந்து சிரிச்சு பேசுறது ஒரு குற்றச்சாட்டா? நீங்க ஆரோக்கியமான அரசியலாக அரசியல் தளம் தமிழக அரசியல் களம் மாறிக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டை எப்படி எடுத்துக்கிறது? முதல்ல அவர் சொல்ற கருத்துக்கு நான் பதில் சொல்லிட்டு வரேன். திமுக என்னமோ வந்து பெரிய ஜனநாயக கட்சி மாதிரியும் அங்க வந்து மாற்று கருத்துக்கு மதிப்பளித்து அவர்கள் நடக்கிற மாதிரியும் நான் கேட்கிறேன். 3 தினகரன் ஊழியர்களை கொளுத்தினார்களே, எதற்காக கொளுத்தினார்கள்? ஒரு இருங்க, நீங்க பேச தர்மபுரியில கொளுத்துறப்போ நீங்க என்ன பண்றீங்க எல்லாம் தெரியும். வந்து ஒரு ஜெயிலுக்கு போன ஒரு கருத்துங்களுக்காக 3 மாணவர்களை உயிரோட கொளுத்துனீங்களா? அது வழக்கு பார்த்தது. அந்த 3 பேரை ஏன் கொளுத்துறீங்க? அது என்ன தப்பு பண்ணாங்க சொல்லுங்க. போட்டாங்கன்ற காரணத்துக்காக ஒரு பத்திரிகை அலுவலகத்தில் நுழைஞ்சு அதை கொளுத்தி அந்த பத்திரிகை ஊழியர் 3 பேரை கொலை பண்ணவங்க வந்து இவங்க வந்து ஜனநாயகத்தை பத்தியோ அல்லது வந்து வேறு ஏதாவது பேசக்கூடாது, அருகதையே கிடையாது. அது வழக்கு இருக்குது, அதுக்கு தண்டனை பார்த்திருக்காங்க, வழக்கு நடந்துட்டு. நீங்க ஜெயலலிதா ஜெயிலுக்கு போனதா 3 மாணவிகளை கொன்னீங்க, அந்த மாணவி குடும்பத்துக்கு என்ன பதில் சொன்னீங்க? ஜெயலலிதா வருத்தம் பண்ணாரா? எனக்காக கொலை வருத்தப்பட்டார் சொன்னாரா? அப்படிப்பட்ட கட்சி வந்து ஒரு கொலைகார கட்சி நீங்க பேசுறீங்க. நான் கேட்கிறேன், நீதிமன்றத்தின் மூலமாக தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் தண்டிக்கப்பட்டார்களா? பத்திரிகை ஊழியரை எதற்காக கொண்டார்கள்? சரி, இதுதான் ஜனநாயக நாடா? சசிகலாவும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இல்லையா? எதிர்க்கட்சி தலைவரும் இவங்க வந்து பேசுறாங்க, எங்க கட்சி தலைவரும் முதலமைச்சரும் சிரிச்சு பேசுறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. நான் ஒரே கேள்வி கேட்கிறேன், இந்த குற்றச்சாட்டு நான் உங்களை திருப்பி கேட்கிறேன். சட்டமன்ற நடவடிக்கை உங்க தொலைக்காட்சியில நீங்க ஒளிபரப்பிருக்கீங்க. நான் கேட்கிறேன், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருக்கிறவர்கள் இவர் எப்படி இருந்தார்? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. முதலமைச்சர் மனசாட்சியோட பேசுங்க. அவர் பார்த்து சிரிச்சாரா? அவங்களோட குழாவனாரா? கிடையாது. அப்போ வந்து ரிஜிடா இருந்துகிட்டு அம்மா அப்ப நடிக்கிறீங்களா? அம்மா இருந்தா ஒரு நடிப்பு, ஆள் இல்லைனாக்கா இன்னொரு நடிப்பா? கேட்க மாட்டான் கட்சி தொண்ட. நான் என்ன கேட்கிறேன்னா, இதை புரட்சி தலைவி அம்மா அவர்களை சட்டமன்றத்திலே மிக மிக கேவலப்படுத்தி அவருடைய சேலை உரிந்தவர் துரைமுருகன். அந்த நேரத்தில் தினப்புரட்சி பத்திரிகையில நான் கார்ட்டூன் போட்டு மிக உண்மையாக கண்டிச்சேன். அந்த நேரத்தில் பாமக தலைவராக இருக்கிற நேரத்தில் ஒரு பொதுவான சிந்தனையில இருந்து நான் சொல்றேன். இல்ல, இந்த எதிர அரசியல தான் தொடர்ந்து கொண்டு செல்லணும்னு ஏதாவது இருக்கா? இல்லங்க, ஒரு ஆரோக்கியமான அரசியல் சூழலை உருவாக்கணும், எந்த விதமான முயற்சியும் செய்யக்கூடாதுன்னு நீங்க சொல்றீங்களா? நல்லா கேளுங்க. ஈழத்தமிழுடைய பிரச்சனையில சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டு அனைத்து கட்சியும் வரவேற்றவங்க நாங்க. அண்மையில் கூட அம்மா அவர்கள் வந்து இந்த 32 ஆண்டுகளுக்கு பிறகு 2வது முறையா முதலமைச்சராக வந்தபோது தெளிவா சொன்னாங்க, ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்பது ஒரு நாணயத்தினுடைய 2 பக்கங்கள். ஒரு நாணயத்துக்கு ஒரு பக்கம் மட்டும் இருந்தா அது செல்லா காசு. ஆக ஆளுங்கட்சி எதிர்கட்சி இரண்டும் வலிமையாக அவங்களும் பாராட்டினாங்களே, நல்லா பேசக்கூடிய திமுக சட்டமன்ற உறுப்பினர்களை அவங்களும் பாராட்டுறோம். நாங்க வந்து அவங்களும் என்கரேஜ் பண்ணாங்க. நாங்க இஷ்யூ பேஸ்டு பாலிடிக்ஸ்ல தமிழ்நாட்டினுடைய நலன்கள், தமிழ்நாட்டினுடைய முன்னேற்றம், இதற்காக உறுதியாக உண்மையாக குரல் கொடுப்பவர்கள், நடந்து கொள்ளுகிறவர்கள். நாங்க வந்து தமிழ்நாட்டுடைய மக்களுக்கு எதிரான மீத்தேன் எரிவாயு திட்டத்துக்கு கையெழுத்து போட்டு தெரியாம போட்டேன்னு சொல்ற ஆளு கிடையாது. மக்களுக்கு எதிரானது எதுவாக இருந்தாலும் நாங்க கடுமையாக எதிர்ப்போம். அது மத்திய அரசாங்கமா இருந்தாலும் சரிதான், கடவுளே ஆனாலும் சரிதான், மக்களுக்கு எதிராக இருந்தால் எதிர்ப்போம். அதிமுக அரசை வந்து ரொம்ப கடுமையா விமர்சனம் செஞ்சது திமுக. இப்ப திமுகவோடு ஓபிஎஸ் வந்து இணைஞ்சு போறாரு அப்படிங்கிறது அவங்களுடைய இல்ல. அவர்களுக்கு அடிப்படை அரசியல் சித்தாந்தமே தெரியவில்லை என்றுதான் எடுத்துக்கணும். அவங்களுடைய கட்டமைப்பெல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜெயலலிதா ஒரு கட்டமைப்பை உருவாக்கி இருந்தார். அதாவது இது நிச்சயமாக ஒரு எதிர்ப்பான குரலாக எந்த பதில் சொன்னாலும் அதுக்கு மாறுபட்டு தான் சொல்லணுன்றது. அவங்களாம் பெஞ்சு தட்டுறதுடைய கலாச்சாரத்தை மிக தெளிவாக வளர்த்து கொண்டு இருந்த ஒரு ஜெயலலிதா. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளை விதைக்கிறது. ஜெயலலிதா அவர்கள் இப்பொழுது 2ஆம் முதலமைச்சராக வந்தபோது கூட சட்டப்பேரவையில் ஒரு தெளிவான வாதங்களை மறையாக்க எதிர்க்கட்சி தலைவர்கள் எடுத்து வைத்தார்கள். அதுக்கெல்லாம் பதில் சொன்னாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சர்வாதிகார போக்கு சற்று மாறி தமிழகத்தில் ஒரு இணக்கமான ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி இணைந்து தமிழகத்தின் நலனுக்காக பல்வேறு ஆலோசனைகளை கூறும் பொழுது அதை வந்து ஏற்றுக்கொள்ள மறுக்கக்கூடிய அந்த மனோபக்குவம், அந்த மனோவியாதி இன்னும் அவர்களுக்கு இருக்கிறது. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு சில கருத்து எடுத்துக்காட்டு நீங்க பார்க்கலாம். ஜல்லிக்கட்டு வந்து இவர் போறாரு,
டெல்லிக்கு செல்லும் பொழுது அதை வாழ்த்தி எதிர்க்கட்சியில் வழி அனுப்புறார், வெற்றியுடன் வாங்க. இதில் என்ன தவறு இருக்கிறது? ஆனால் அதற்கு மாறாக இவர்களே ஒரு 50 எம்பிகளை தனியாக அனுப்புறாங்க. அப்ப இதுல என்ன ரெட்டை வேடம் இது? நான் ஐயா பேசும்போது சொன்னாரு, அவர் காலில் விழுந்ததுனால அப்பயே எங்களுக்கு சந்தேகம்னு. இப்ப தினசரி காலில் விழுவுறவங்களே அது மாதிரி தான் நீங்க சொல்லுவீங்களா? எத்தனை அமைச்சர்கள் காலில் விழுந்துட்டு இருக்காங்க, அவர்கள் நம்பிக்கை துரோகிகளா நினைப்பீங்களா? அது அவருடைய பண்பாடா இருக்கலாம், அந்த காலில் விழக்கூடிய கலாச்சாரம் அவங்களுக்கு இருக்கிறது. ஆனால் நாங்கள் சொல்வதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் சட்டப்பேரவையிலும் சரி மக்கள் மன்றத்திலும் சரி பல்வேறு பிரச்சனைகளை எழுப்பி அந்த பிரச்சனைகளுக்கு ஆளுங்கட்சி உடனடியாக தீர்வு கண்டால் அதை பாராட்டுவதில் என்ன தவறு இருக்கிறது நாங்கள் கேட்கிறோம். ஆக இந்த ஆரோக்கியமான அரசியல் வாழ்வதற்கு மரியாதை தளபதி அவர்கள் ஒரு எடுத்துக்காட்டாக விளக்குகிறார்கள். இது தவறு என்றால் அந்த தவறை தொடர்ந்து செய்து ஜல்லிக்கட்டுக்காக நான் போய் பிரதமரை சந்திக்கக்கூடிய அதே சூழல்ல 50 எம்பிக்களோட தம்பிதுரையும் சந்திக்கிறாரு. அப்ப முதலமைச்சருக்கான மரியாதை என்னங்கிறத கேள்வியும் ஓபிஎஸ் கேட்டிருக்காரு. இடைவேளைக்கு பிறகு நான் உங்ககிட்ட வரேன். நம்ம இடைவேளைக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசுவோம். மக்கள் விரும்பும் நல்ல முடிவை ஆளுநர் எடுக்க வேண்டும் அப்படின்னு ஸ்டாலின் சொல்றாரு. என்ன நல்ல முடிவு அப்படின்னு ஒரு குறிப்பிடறான்னு நம்ம புரிஞ்சுக்கிறது. அதாவது மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தளபதி அவர்கள் ஒரு சட்ட வெற்றிடம் ஏற்பட்டிருப்பதாக சொன்னாங்க. ஆரம்பத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா முதலமைச்சராக பன்னீர்செல்வம் நியமிக்கப்படுகிறார். ஆனால் அவர் செயல்பட விடாமல் சில சக்திகள் தடுக்கின்றன. யார் முதலமைச்சர் என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என்பதெல்லாம் பல்வேறு அறிக்கைகளாக இப்போ இன்னைக்காக இல்லை, எப்பொழுது ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு இதெல்லாம் வெளிப்படையாக சொல்லிகிட்டே இருந்திருக்கிறாங்க. ஆனால் அப்பொழுதெல்லாம் இந்த விளக்கத்தையும் அரசு அளிக்க தயாராக இல்லை. அந்த சூழ்நிலையில் இப்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில நாட்கள் ஒரு எம்எல்ஏக்கள் கூட்டம் நடக்குது. அந்த எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் மதுசூதனும் சசிகலா மட்டும் உட்காந்துருக்கிறாங்க. எதிர்வரிசையில் ஒரு முதலமைச்சர் அந்த கட்சியினுடைய பொருளாளராக இருப்பவர் உட்கார வைக்கப்படுகிறார். உடனே அது முடிஞ்சிருச்சு. திரும்ப 5ஆம் தேதி ஒரு எம்எல்ஏக்கள் கூட்டம் நடக்குது. மரியாதைக்குரிய பன்னீர்செல்வம் அவருடைய கூற்றுப்படி பார்க்க போனால் எதற்காக இந்த கூட்டம் என்று கேட்டதாகவும் தன்னை ஜெயலலிதா சமாதிக்கு செல்ல விடாமல் தடுக்கப்பட்டதாகவும் சொல்றார். ஆக இந்த சூழல்ல யார் இயக்குவது, உண்மையிலே அரசமைப்பு சட்டப்படியான ஆட்சி இங்கு நடக்கிறதா என்ற ஐயத்தை விளக்க வேண்டியது ஆளுநருடைய கடமை. ஆளுநரை பொறுத்தவரை ஒரு மாநிலத்தினுடைய நடவடிக்கைகளை அந்த அரசு இயந்திரம் முறையாக செயல்படாமல் கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க, வேற எந்த இதில். அதாவது இவங்களுக்கு ஜனநாயகமும் தெரியல, சட்ட நடைமுறையும் தெரியல. உதாரணத்துக்காக சொல்கிறேன், இவங்க கூட்டணி அரசு இருக்குது பாண்டிச்சேரியில். அங்கே நடந்த தேர்தலில் மேண்டேட்டாக யாரை முன்னிறுத்தினாங்கன்னா நமச்சிவாயத்தை தான் முன்னிறுத்தி தேர்தலில் நின்று 16 ஏதோ எம்எல்ஏக்கள் மெஜாரிட்டி வந்தாங்க, காங்கிரஸ் திமுக அவங்களாம் சேர்ந்து. ஆனால் அங்கே என்ன பண்ணுறாங்க, நாராயணசாமி அந்த நமச்சிவாயத்தை ஓரம் தள்ளிட்டாங்க. நாராயணசாமி அவர்களை அவர் முன்னிறுத்தி சட்டமன்ற உறுப்பினர்லாம் சேர்ந்து தேர்வு செய்து கவர்னருக்கு அனுப்புகிறாங்க. கவர்னர் என்ன பண்ணுறாரு, அவரை முதலமைச்சராக தேர்வு செய்து அவரை பதவி பிரமாணம் எடுத்து வைக்கிறதுக்கு இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 6 மாதம் பொறுத்து அவர் தேர்தலில் நின்று முறையாக ஜெயிச்சிருக்கிறார். இதுதான் ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய. நமச்சிவாய் முதலமைச்சரா இல்ல முதலமைச்சரா இல்ல, அவரை நீக்கல இல்ல, கட்டாயப்படுத்தி ராஜினாமா செய்ய சொல்லல இல்ல, அவரை எதிர்குரல் இல்ல. அவர் அவரை தான் முன்னிறுத்தி முதலமைச்சர் வேட்பாளர் அவர் தான் அவரை வச்சு. ஆனா அவருடைய வாய்ப்பை தட்டி பறித்தாலும் கூட அங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் ஒருமித்து நாராயணசாமி அவர்களை ப்ரொபோஸ் பண்ணி கவர்னருக்கு அனுப்பின உடனே அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார் என்பதற்காக நான் சொல்ல வருகிறேன், வேற ஒன்றும் இல்லை. அது ஒன்றும் நான் இதுவாக தவறாக சொல்ல. இதுதான் ஜனநாயகம். ஆக இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய 134 எம்எல்ஏக்களும் இவரும் உட்பட சேர்ந்து தான் அன்னைக்கு மதிப்பிற்குரிய சின்னம்மா அவர்களை முதலமைச்சராக தேர்வு செய்தார். ஓ பன்னீர்செல்வம் உட்பட எல்லாரும் சேர்ந்தார். அதோடு மட்டுமில்ல, இவரே முதல்ல என்ன சொல்லிக்கிறாரு, பொதுச் செயலாளர் முதலமைச்சர் இதெல்லாம் ஒரே இடத்துல இருக்கிறாங்க. ஆனால் அன்றைக்கு இருந்த சூழ்நிலையில் ஏன் நீங்கள் கொஞ்சம் கண்டினியூ பண்ணுங்க அப்படின்று தான் இவர் அனுமதிக்கப்பட்டார். அதனால் என்ன காரணத்தினால்னா நாங்கள் நம்பணும், ரொம்ப விசுவாசமானவர், கட்சிக்கு எந்த வகையிலும் மாறுபாடாக நடக்காதவர், அப்படிதான் நாங்கள் நம்பணும். ஆனால் அவர் அந்த நம்பிக்கையை காப்பாற்றினாரா என்பதை அவருடைய மனசாட்சியை தொட்டு பார்த்து தான் கேட்டுக்கொள்ள வேண்டும். ஆளுநர் பதவி குறித்து திமுக தொடர்ந்து விமர்சனம் செஞ்சுட்டு வருது. மாநில சுயாட்சியை திமுக தொடர்ந்து பேசிட்டு வருகிறது. தமிழக மாநில அரசுக்குள்ள ஆளுநருடைய தலையீடு இருக்கக்கூடாது அப்படிங்கிற குற்றச்சாட்டை தொடர்ச்சியாக வைக்கிறாங்க. இந்த சூழல்ல ஆளுநர் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு திமுக வலியுறுத்துறதை எப்படி புரிஞ்சு? இல்ல, அதாவது ஆளுநர் என்பது ஆட்டுக்கு தாடி போல என்று அண்ணா சொன்னதிலே எங்களுக்கு எந்த மாறுபட்டும் கிடையாது, மாநில சுயாட்சியில் எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. ஆனால் இப்படி ஒரு செயலற்று ஒரு ஆட்சி, அரசு இயந்திரம் முடங்கி கிடக்கிறது,
ஒரு நடந்து கொண்டிருந்த ஒரு அரசாங்கத்தை கேர்டேக்கர் கேர்டேக்கர் அமைச்சராக மாற்றிய பெருமை சசிகலாவுக்கு உண்டு என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டுகள் எல்லாம். இன்றைய தினம் ஒரு முடிவெடுக்க வேண்டும் என்றால் அமைச்சரவை கூடி முடிவெடுக்க முடியாத ஒரு சூழல் கடந்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து இருந்து கொண்டு இருக்கிறது. இந்த சூழலுக்கு தள்ளியது யார்? இதற்கு அரசு சமர்ப்பித்த என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும்? இது ஆளுநர் கலந்து விசாரிக்க வேண்டும். இன்றைய தினம் ஒரு குற்றச்சாட்டு ஒரு முதலமைச்சர் சொல்றார், என்னை கட்டாயப்படுத்தி கையெழுத்து வாங்கினாங்கன்னு சொல்லிட்டு. ஐயா சொல்லலாம், இந்த மாதிரி வந்து அவர் அங்க பேசினார், உங்க கட்சி பேசினார்னு. அதை அவர் வெளிப்படையாக அவருடைய அறிக்கையை பதிலாக சொல்லிட்டார். என்னை கட்டாயப்படுத்தி கையெழுத்து வாங்கினார்கள், தொண்டர்களும் எம்எல்ஏக்கள் திரும்ப வாபஸ் பெற்றுக் கொள்வென்றெல்லாம் சொல்றார். இவைகளெல்லாம் அழைத்து ஆளுநர் விசாரிக்க வேண்டும் இல்லையா? அதில் அவருடைய சட்ட கடமை அல்லவா? அந்த அரசமைப்பு சட்டப்படி ஆளுநர் செயல்படுகிறாரா என்பதை வலியுறுத்துவதுதான் அந்த கடிதத்தின் நோக்கமே தவிர மற்றபடி இங்க தலையிட்டு மாநில பிரச்சனையில அரசியல் பண்ணுங்கள்லாம் சொல்ல. அந்த கோரிக்கையை வச்ச பிறகு அதோட நின்றிருந்திருக்கலாம். ஆளுநர் என்ன மாதிரியான முடிவு எடுக்கிறாருன்னு பொறுத்திருந்து பார்த்திருந்திருக்கலாம். ஆனா அதை தாண்டி நேற்று இன்னொரு செய்தி வந்தது. டெல்லி செல்வதற்கு வந்து ஸ்டாலின் தயாராக இருக்கிறார், குடியரசுத் தலைவரையும் உள்துறை அமைச்சரையும் சந்தித்து தமிழக விவகாரத்துல தலையிடணும், நல்ல முடிவு எடுக்கணும்னு வலியுறுத்த இருக்கிறாருன்னு ஒரு செய்தி வந்தது. அதெல்லாம் வெறும் செய்தி தான் தவிர அதிகாரப்படுத்தவர் தான் ஒரு தகவல்கள் தான். நீங்க பார்க்கணும், பத்திரிகை செய்திகள் எல்லாவற்றையுமே முழுமையாக உறுதிப்படுத்தப்படாத ஒரு சூழ்நிலையில இதை வந்து ஒரு அனுமானமாக தான் எடுத்துக்கொண்டிருக்க முடியுமே தவிர அது உறுதியான செய்தியாக எடுத்துக்கொண்டிருக்க முடியல. அதாவது அனுமானன்றாரு, நடந்தது உண்மைதான். அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலைவருடைய நெருங்கிய நண்பர் அவர் சொன்னது எங்களுக்கு முன்னாடியே ஒரு காஷன் கொடுத்துட்டாங்க. என்னன்னாக்கா, கூடிய சீக்கிரத்தில் 20லிருந்து 30 எம்எல்ஏ அவங்களுக்கு உரிய தொகை பேசப்பட்டு விட்டது. அவர்களை வந்து பிரித்து எடுத்து வரக்கூடிய பொறுப்பு வந்து அவங்க கட்சியிலே உள்ள மிக முக்கியமான ஒருத்தருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதிமுகவிலேயே அது யாருன்னு எங்களுக்கு தெரியாது. அதாவது அதிமுக எம்எல்ஏக்களை பிரிச்சுட்டு வரணும், பிரிச்சுட்டு வரது அதிமுக எம்எல்ஏ கிட்டயே வந்து அந்த அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டது. அசைன்மெண்ட் அது மிகப்பெரிய ஒரு பொறுப்புல இருக்கிறவருக்குன்னு சொன்னார் அவர். நான் இது சொன்னது வந்து சத்தியம். அதனால வந்து அவர் வந்து என்ன பண்றாரு வந்து சொன்னார். அப்பதான் நான் சொன்னேன், எங்க கட்சியில அதுக்கெல்லாம் ஈல்ட் ஆக மாட்டாங்க யாரும். அப்படியே ஈல்டானா கூட வந்து கட்சி தலைவராக வந்து பொதுச் செயலாளராக வந்து யார் இருக்கணும், முதலமைச்சராக யார் இருக்கணும், எங்களுக்குள்ளதான் நாங்கள் முடிவு பண்ணுமே தவிர வந்து எந்த காரணத்தை கொண்டு திமுகவுக்கு நாங்கள் கால் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு கூட சொன்னேன். இல்லை தம்பி, நீ அவசரப்படாத, பொறுமையாக பாரு, இதுக்கான காய்களை நகர்த்திட்டு இருக்கிறாரு இப்போ இருக்கக்கூடிய செயல் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய விளைவு தான் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உள்துறை செயலாளர், ஜனாதிபதி இவங்களெல்லாம் பார்த்து இவர் வந்து என்ன பண்ணுறாரு வந்து, நீங்கள் வந்து அனுமதிச்சிங்கனாக்கா இவர் வந்து இப்ப என்ன பிளான், திமுக தலைமையில ஆட்சி அமைப்பதற்கான முயற்சியை மேற்கொள்றாங்க. அவர் கொல்லைப்புற வழியாக முதலமைச்சர் ஆயிட்டு அதன் பிறகு யார் அந்த துரோக வேலைக்கு துணை வருகிறார்களோ அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி, இப்படி எல்லாம் வந்து வேற நடந்திருக்கு, நடக்காம இல்ல. ஆக நான் என்ன சொல்லுகிறேன்னா, இவங்க செயல்படாத அரசுன்னு சொல்றாரு. நான் கேட்கிறேன், ஜல்லிக்கட்டு பிரச்சனை நீங்க சொன்னதுக்கு மட்டும் விளக்கம் வாங்கிடுவோம். பதில் சொல்லிடுறேன். இல்ல ரொம்ப முக்கியமான குற்றச்சாட்டு, அதான் பேசுவோம் நேரம் இருக்கு. ஐயா வந்து கொல்லைப்புற வழியா யாரு முதலமைச்சர் ஆகணும்னு சொல்றாரு எனக்கு தெரியல, அவருக்கு மட்டும் தான் தெரியும், மக்கள் அதை பார்த்துட்டு இருக்காங்க. எங்க கட்சியினுடைய மெஜாரிட்டி எம்எல்ஏக்கள் தேர்வு செய்யற ஒருத்தர் வந்து கொல்லைப்புறமா பண்றாரு. அவங்க வந்து இந்த பத்திரிகை அவங்க சத்தியம் பண்ணுவாங்க, பத்திரிகை செய்திகளை வைத்து பேசுவதெல்லாம் வந்து ஊடகத்தில் பண்ண முடியாது. அதே சமயத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் 1% வாக்கு வித்தியாசத்தில் ஆட்சி இழந்த கட்சி. அடுத்து ஆட்சி அமைக்கக்கூடிய தார்மீக உரிமையும் பொறுப்பும் தமிழகத்தை காக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய பொறுப்பும் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. அரசியல் வாய்ப்புகள் இருக்குமானால் அரசியலில் எதுவும் நடக்கலாம் என்பது அரசியல் அறிஞர்களுக்கு மிக தெளிவாக தெரியும். அந்த அடிப்படையில் சசிகலாவினுடைய அந்த சர்வாதிகாரத்தை எதிர்த்து அந்த கட்சி பிளவுபடுமையானால் அதற்கான வாய்ப்புகள் நிச்சயம் இருக்கிறது, மறுக்க முடியாது. இருங்க, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். 1% வாக்கு வித்தியாசம்ன்றாங்க, ஆனா எத்தனை எம்எல்ஏ இடங்கள் வந்து போகல, 117 எம்எல்ஏ சபாநாயகர், துணை சபாநாயகர், ஆக 119 பேர் தான் அது மெஜாரிட்டியான அரசு. இங்க எங்க கையில் இன்னைக்கு 134 பேர் இருக்கிறாங்க. அப்ப நாங்க மெஜாரிட்டி அரசா இல்லையா? இதுல இவங்க எப்படி வர முடியும்? இவங்க இருக்கிறது வெறும் 88 + 9 98 என்னமோ வச்சு இருக்கிறாங்க. இவங்க எப்படி வர முடியும்? ஆக இவர்கள் என்ன நினைத்தாங்க, இல்ல இல்ல என்ன நினைத்தா பொறுத்து பாருங்கள். அதாவது நாங்க ஜோசியம் சொல்றோம், இல்ல இல்ல ஜோசியம் மட்டும் இல்ல, நீங்க செய்யற 5ஆம் பட வேலை எங்களுக்கு புரிந்து விட்டது, தெரிந்து விட்டது, உஷாராயிட்டோம், அவ்வளவுதான். நான் என்ன கேட்கிறேன்னா, உங்களுக்கு உண்மையிலேயே ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இருந்தால் நீங்க என்ன பண்ணணும்? இப்ப தேர்தல் வருதா, நாடாளுமன்ற தேர்தல் 2 வருஷம் பொறுத்து வருது, உள்ளாட்சி தேர்தல் 6 மாசம் தள்ளி போடப்பட்டிருக்கு, எந்த தேர்தல் இல்ல, பொது தேர்தல் இல்ல. அப்படி இருக்கும்போது
3 மாசத்துல ஆட்சி மாற போகுது பாருங்க. இப்ப கூட சொல்றாரு பாருங்க. பிஜேபி அதே மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு வெற்றிடம் ஏற்பட போகிறதுன்னு சொன்னாங்க. வெற்றிடம் வேற, ஆட்சியே மாற போகுது, நடக்க போறது நம்ம ஆட்சி தான். சரி, என்னெல்லாம் விரிவா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு இடைவேளை எடுத்துட்டு நம்ம மெஜாரிட்டி இல்லாத ஒருவர் எப்படி நான் தான் ஆட்சி அமைப்புன்னு சொல்றாரு? அப்ப அவர் எந்த நம்பிக்கையில சொல்றாரு? அப்ப என்ன 5ஆம் பட வேலையை அவர் செஞ்சாரு? இடைவேளைக்கு பிறகு திரு கண்ணதாசன் விளக்கம் கொடுப்பாரு. இடைவேளைக்கு பிறகு நம்ம பேசுவோம். கொள்ளைப்புற வழியாக திமுக ஆட்சியை பிடிக்க முயற்சி செய்கிறது அப்படின்னு ரொம்ப கடுமையான குற்றச்சாட்டை தீரன் வச்சிருக்கிறாரு. ஸ்டாலினும் திமுக எதிரி கட்சி இல்ல எதிர்கட்சி அப்படின்னு சொல்றாரு. மக்கள் நலன் சார்ந்து திமுக முடிவெடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. துரைமுருகன் கூட ஓபிஎஸ் தான் 5 ஆண்டுகள் முதலமைச்சராக இருக்கணும், அதுக்கு தேவையான எல்லா ஆதரவையும் திமுக கொடுக்கும், உங்க பக்கம் இருக்கக்கூடிய ஆதரவு இருக்கான்னு பாத்துக்கோங்க அப்படின்னு ஒரு சட்டப்பேரவையிலேயே பேசுறாரு. இதெல்லாம் எப்படி சேர்த்து பார்க்கிறது? ஒரு பொறுப்பு வாய்ந்த எதிர்க்கட்சியாக, சட்டப்பேரவையில் பலம் பொருந்திய ஒரு எதிர்க்கட்சியாக திராவிட முன்னேற்றம் இருக்கும் சூழலில் ஒரு முதலமைச்சர் எதிர்க்கட்சியினுடைய அந்த கோரிக்கைகளை ஏற்று சிலவற்றை செயல்படுத்துகிறார் என்று சொல்லும் பொழுது, நான் ஏற்கனவே சொன்னேன், சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவர்கள் சட்டப்பேரவையில் தமிழக மக்கள் மாணவருடைய நலனுக்காக நீட் தேர்வு குறித்து ஒரு சிறப்பு சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்த பொழுது மறுநாள் அது முன்மொழிகிறாங்க அந்த சட்ட முன்வடிவை. அதே போல் ஜல்லிக்கட்டு பிரச்சனைகளை இந்த அரசு செயல்பட வேண்டும் என்று சொன்ன பொழுதும் இதே நடந்தது. ஆக மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்து வைக்கும் பொழுது அதை ஆளுங்கட்சி கேட்டுக்கொள்கிறது என்றால் அப்படிப்பட்ட ஒருவர் முதல்வராக நீடிப்பதில் தவறு என்பதான் 5 ஆண்டு காலத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு முறையாக கொள்ளைப்புறம் இல்லாமல் சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்து அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர் இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் முதலமைச்சரா ஓபிஎஸ் இருந்தாலும் எதிர்க்கட்சியை ஆதரவு கொடுக்கணும், பாராட்டலாம், நல்ல முயற்சிகள் எடுத்தாங்கன்னா. சசிகலா இருந்தாலும் முதலமைச்சரா இருந்தாங்கன்னா பாராட்டலாம், ஆதரவு கொடுக்கலாம். முதலமைச்சரா ஓபிஎஸ் மட்டும்தான் இருக்கணும், அப்படி இருந்தாதான் நாங்க ஆதரவு கொடுப்போம். அவர்தான் 5 ஆண்டுகள் இருக்கணுங்கிற நிலைப்பாட்டெல்லாம் திமுக ஏன் எடுக்குது? அதிமுக கட்டமைப்புல ஜெயலலிதாவுக்கும் ஓபிஎஸ்க்கும் ஒரு பெரிய வேறுபாட்டை எங்களால் காண முடியுது. எல்லா மக்களுக்கும் தெளிவா தெரியும். நீங்க ஜெயலலிதா அவருடைய கட்டமைப்பு என்பது வேறு, ஓபிஎஸ் அவர்கள் இப்பொழுது சமீபத்தில் அவர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அவருடைய மாற்றங்களை நாங்கள் பார்த்தோம். என்ன மாற்றங்கள் என்று சொன்னால், எதிர்க்கட்சிகளுடைய கோரிக்கைகளுக்கு செவிமடுத்து அதை செயல்படுத்துவது என்ற அடிப்படையில் தான் நாங்கள் அந்த ஆதரவை தெரிவித்தோம். அதுக்கு அதிமுகவோட நாங்கள் கூட்டணியெல்லாம் ஒன்றும் சொல்லலையே, அதிமுகவுக்கு ஆதரவு கொடுப்போம் நாங்கள் சொல்லலையே. சசிகலா செவிமடுக்க மாட்டாங்கன்னு எப்படி ஒரு முடிவுக்கு வந்தீங்க நீங்க? இல்ல, அதைத்தான் இன்றைய பேட்டியில நீங்க பார்க்கும்போது மிக தெளிவாக பேட்டி கொடுக்கிறதுக்கு முன்னாடியே இல்ல, அது எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அதாவது நேத்து இல்ல முன்னாடியே துரைமுருகன் சொல்லிட்டாரு. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, எதிர்க்கட்சிகளுடன் சிரித்து பேசுவதே ஒரு தவறான செய்தி போல இருக்கக்கூடிய மனப்பாங்கு கொண்டவர்களிடம் வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? அது எங்களுக்கு தெளிவாக தெரிந்த காரணத்தால் தான் இப்ப அவர்கள் முதலமைச்சர் இருக்கிறதுல யாருங்க ஆட்சேபனை கிடையாது. ஆனால் என்ன பிரச்சனை, அதுக்கான தகுதியில் இருக்கிறதா என்பது சட்ட நுணுக்கங்கள் பல்வேறு வகைகள் இருக்கிறது. எங்களுடைய பிரச்சனை எல்லாம் அவர் யாராக இருந்தாலும் நாங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது ஆளுங்கட்சியாக இருப்பவர்கள் நிச்சயமாக தமிழக மக்களின் நலனுக்கு ஓபிஎஸ் 5 ஆண்டு முதலமைச்சர் யாராக இருந்தாலும் தமிழக மக்களுடைய நலனுக்காக செயல்பாடு வந்தால் இல்ல. சரி, நான் ஒரே ஒரு கேள்வி, நீங்க பதில் சொல்லுங்க. ஒரே ஒரு கேள்வி, திமுக மேல இவ்வளவு குற்றச்சாட்டுகளை வைக்கிறீங்க, பேரம் பேசுறாங்க, 30 எம்எல்ஏக்களை கூட்டிட்டு வருவதற்கான முயற்சிகள் நடக்குது, அது அதிமுக எம்எல்ஏ கிட்டே அதை அசைன்மெண்ட் கொடுத்திருக்காங்கிற குற்றச்சாட்டுல நீங்க வைக்கிறீங்க. அதிமுக எம்எல்ஏ உயர்மட்ட தரப்புல இருந்து ஒருத்தட்ட கொடுத்திருக்காங்கிற குற்றச்சாட்டுலாம் நீங்க வைக்கிறீங்க. ஆளுநர் தரப்பு கிட்ட ராஜினாமா கடிதத்தை ஓபிஎஸ் கொடுத்தாச்சு, அதையும் அவர் ஏற்றுக்கொண்டார். ஊட்டியில இருந்து தமிழகம் ஒரு சிங்கிள் மெஜாரிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி கொடுக்கக்கூடிய அடுத்த கட்ட நகர்வுகளை நோக்கி தான் ஆளுநர் போயிருந்திருக்கணும். ஆனா அவர் மும்பை போறாரு, டெல்லி போறாரு, சட்ட வல்லுநர்களோட ஆய்வு செய்யறாரு, ஆலோசனை நடத்துறாரு. இதெல்லாம் ஒரு கேள்வி கூட, ஒவ்வொரு விமர்சனம் கூட வைக்கவே இல்லை. இன்னைக்கு காங்கிரஸ் அந்த குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாங்க, இது பிஜேபி தான் இயக்குது பன்னீர்செல்வத்தை அப்படின்னு. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? இல்லை, இப்போ காங்கிரஸினுடைய அந்த கருத்து மேல்மட்ட அரசியலில் இருக்கிறவங்களுக்கு ஒருவேளை அவங்க அது எப்படி பாக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா உங்களுக்குன்னு ஒரு கருத்து இருக்கும்ல. நாங்க என்ன எதிர்பார்க்கிறோம், பிஜேபி மேல காங்கிரஸ் இந்த குற்றச்சாட்டை வைக்குது, மகாராஷ்டிரா போன விமானத்தை திருப்பி விட்டாரு அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, ஆளுநர் மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, பிரதமர் மோடி மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதான் அவருக்கு காங்கிரஸ் கட்சின்றதுனால மோடி மேல குற்றச்சாட்டு வைக்கிறாரு. ஆனா நாங்க எப்படி பாக்குறோம்னா, ஒரு ஆளுநருடைய கடமை என்பது மெஜாரிட்டி எம்எல்ஏக்கள் ஆதரவு இருந்தால் அவர்கள் தேர்வு செய்து அனுப்பக்கூடிய ஒருவரை முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைத்து அவர் மூலமாக புதிய கேபினட்டை அமைப்பது தான் மரபு. இந்த மரபுப்படி அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கிற அந்த உரிமைப்படி மரபுப்படி ஆளுநர் அவர்களோ அல்லது யாரா இருந்தாலும் நடக்க தவறினால் நாங்கள் நீதிமன்றத்தின் மூலமாக நாங்கள் நீதியை பெற்று நாங்கள் விரும்புகிறவரை தமிழகத்தினுடைய முதலமைச்சராக உருவாக்கி காட்டுவோம். நான் என்ன இதுவரைக்கும் நீங்க ரியாக்ட் பண்ணல?
பிஜேபி மேல ஏன் இது வரைக்கும் எந்த விதமான விமர்சனத்தை நீங்க வைக்கல? அச்சம் இருக்கா? அப்போ பிஜேபியை எதிர்த்து கருத்து சொல்வதற்கு அச்சம் இருக்கா? இல்ல, அச்சம்லாம் கிடையாது. பாருங்க, அச்சம் என்பது மடமையாடா, அஞ்சாமை திராவிடர் உடமையாடா என்ற அந்த புரட்சி தலைவருடைய பாடல் வரிகளை வச்சுட்டு போற இயக்கம் இது. நாங்க அச்சப்படுறவங்களா இருந்தா திமுக வந்து அரசியல் காரணங்களுக்காக 13 வழக்குகள் போட்டதை அஞ்சிரோமா? நீதிமன்றத்தின் மூலமாக சந்தித்து நிரபராதி என்று வெளியே வந்தோம். அதனால நாங்க எதுக்கு அச்சப்படுறாங்க? ஒரே நேரடியாக ஒரே ஒரு கேள்வி உள்வாங்கிக்கங்க, கேள்வியை உள்வாங்கிக்கங்க. திமுக அரசியல் ரீதியாக ஒரு முயற்சி செய்கிறதுன்னு நீங்க சரமாரியான குற்றச்சாட்டை வைக்கிறவங்க, உங்களுக்கான உரிமை இல்லையா? சிங்கிள் மெஜாரிட்டியில நீங்க இருக்கீங்க, உங்களுக்கான உரிமையை சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து கொண்டு போய் நீங்க கொடுத்திருக்கீங்க. அதை ஏற்றுக்கிட்டு இது வரைக்கும் செய்யல, தாமதப்படுத்தப்படுகிறதுங்கிற விமர்சனத்தை நேரடியாக வச்சு கேட்கறதுக்கு ஏன் இவ்வளவு தயக்கம், ஏன் இவ்வளவு அச்சம்? நாங்க கேட்க வேண்டிய நேரத்தில் கேட்போம். இப்போ அவர் வந்து பொறுப்பு ஆளுநர் தான், மகாராஷ்டிராவுக்கு அவர் வந்து ஆளுநர், இங்க கூடுதல் பொறுப்பு தான் கொடுத்துருக்காங்க. அதையே நாங்க என்ன சொல்றோம், ஏன் தமிழ்நாடு என்ன ஒரு புறக்கணிக்கப்பட்ட மாநிலமா? ஏன் இங்க நிரந்தர ஆளுநரை போடல அப்படிலாம் நாங்க கேட்கிறோம். நான் என்ன சொல்ல ஓபிஎஸ்க்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தது அவர் தானே. நீங்க அப்ப இதெல்லாம் இந்த இல்லையே. அதாவது இவ்வளோ ஒரு மாநிலத்தில் வந்து இவ்வளோ காலமா வந்து நிரந்தர ஆளுநர் இல்லாம இருக்கக்கூடாது. அப்படியே இருந்தா கூட அக்கம் பக்கத்தில் இருக்கிற மாநிலத்துக்காரர்களை பொறுப்பாளராக போடணும். நீங்க மகாராஷ்டிராவிலிருந்து கொண்டாந்து இங்க போட்டாக்கா அவர் அந்த வேலையை பார்ப்பாரா? இந்த கொடியேற்றுறது கூட ஓபிஎஸ் தானே ஏத்தினாரு இங்க குடியரசு தினத்துக்கு, அவரால் வர முடியலையே. ஆக நான் என்ன சொல்றேன்னா, இந்த திமுக பதவி பிரமாணம் செய்து வைத்தவர் சசிகலாவுக்கு வைக்க மாட்டாரா? வைப்பாரு. நீங்க கேட்டா வைக்க மாட்டாரா? நான் ஏன் கேட்கல? இல்ல, நான் ஏங்க கேட்போம். இப்ப இன்னைக்கு 10 மணிக்கு சட்டமன்ற உறுப்பினர்லாம் கூடுறோம், அதுல நாங்க ஒரு நல்ல முடிவு எடுப்போம். இப்ப நான் சொல்லி முடிச்சிடறேன். திமுகவினுடைய கரிசனன்றதெல்லாம் எப்படின்னாக்கா, இந்த ஒரே நிமிஷம் திருக்கணும். அதாவது ஐயா வந்து மிக தெளிவாக அவங்க பிஜேபி விமர்சனத்துக்காக ஞாயிற்றுக்கிழமை அவங்கபடி அரசமைப்பு சட்டப்படி பெரும்பான்மை உறுப்பினர்கள் தங்களுடைய தலைவரை தேர்ந்தெடுத்தால் அவரை ஆட்சி அமைக்க அழைப்பது என்பது ஒரு அரசியல் மரபு என்பது அரசு சட்டப்படி அது கடமையும் கூட. ஆனால் அதை செய்ய மறுக்கிறார் ஆளுநர் என்கிற பொழுது அதை வந்து கேட்பதற்கு திராணி இல்லாமல் இவங்க வந்து கேட்போம் வரும் பார்ப்போம், அம்மா ஆட்சிக்கு வரட்டும் பார்ப்போன்ற மாதிரி அவங்க இன்னும் கதை சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொன்னால், இவர்களுக்கு ஏதோ ஒரு அச்சம் இருக்கிறது மத்திய அரசை பார்த்து. அந்த மத்திய அரசை பார்த்திருக்கக்கூடிய அச்சத்தின் அடிப்படையாக இன்னொரு கத்தி கூட அவங்க தலைமையில தொங்கிட்டு இருக்குது. என்ன அச்சம் நீங்க நினைக்கிறீங்க? அதுதான் உச்சநீதிமன்ற தீர்ப்பு காத்திருக்கிறது ஒன்று. இரண்டாவதாக லெக்சஸ் கால் வழக்காகட்டும், அந்நிய செலாவணி மோசடி வழக்காகட்டும், அவைகளெல்லாம் மீண்டும் உயிர் பெற்று எழுந்திருக்கின்றன. இவைகளெல்லாம் சந்திக்க வேண்டிய அச்சம் அவர்களுக்கு இருக்கிறது. ஜெயலலிதா எப்படி மத்திய அரசு மோடியின் இணக்கமாக இருந்து 18 ஆண்டுகள் நடைபெற்ற அந்த வருமான வரி வழக்கை வந்து சரிப்படுத்திக்கிட்டாரோ, அப்படிப்பட்ட ஒரு சூழலை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு இருக்கலாம். அதனால மத்திய அரசை பழித்துக் கொள்ள வேண்டாம் என்ற எண்ணம் அவர்களுக்கு இருக்கிறது. இதன் அடிப்படையில் தான் அவர்கள் மத்திய அரசையோ பிஜேபியோ விமர்சிக்கிறதுக்கு தயங்குகிறார்கள். இந்நேரம் மற்றவங்க தான் ஐயா சொல்றாங்க நீதிமன்றத்தை நாடுவோம்னு சொல்லி தேவையே இல்லை. நீங்க உடனடியாக உரிமையை கோரலாம். ஏன் ஆளுநர் வராமல் இருக்கிறாரு அப்படின்னு சம்மதிக்கலாம். அரசமைப்பு சட்ட ரீதியான அழுத்தங்களை கொடுக்கலாம். ஆனால் அதெல்லாம் செய்யாமல் இவர்கள் தயங்குகிறார்கள் என்றால், பின்வாங்குகிறார்கள் என்றால், அவர்களுக்கு மத்திய அரசு மீது அச்சம் இருக்கிறது தான் மக்களுடைய பொருள். அதாவது இவங்க சொல்றதுல வந்து எதுலையாவது ஒரு நியாயம் இருக்கான்னு பாருங்க. நான் என்ன சொல்றேன்னாக்கா, சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு கூடுகிறார்கள், அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து நாங்கள் முடிவெடுக்க போகிறோம். கேட்குறோமா கேட்கலையான்றது வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போ இருக்கக்கூடிய இதில் இவங்க எப்பயுமே திமுகவினுடைய வேலை என்னென்னா, இடுக்கில் கடுக்கம் கட்டுற வேலை. எப்படியாவது வந்து இந்த அரசுக்கு ஒரு நெருக்கடி கொடுத்து குறுக்கு வழியில் ஏதாவது ஒரு ஆதாயம் அடையலான்னு இவங்க பார்க்குறாங்க. அது நடக்காது. இவங்க எண்ணத்தில் மண்ணு தான் விழப்போகுது, வேற ஒன்றும் நடக்க போகிறதில்ல. இவருடைய கரிசனம் என்பது எப்படி தெரியுமா? இந்த காக்கா நரி கதை சொல்லுவாங்க. நரி வந்து காக்காயை பார்த்து காக்கா காக்கா நீ ரொம்ப அழகா இருக்க, ஒரு பாட்டு பாடுன்னு சொல்லி அது வாயில் இருக்கிற வடையை பிடுங்கிறதுக்காக அந்த நரி வந்து எப்படி தந்திரமாக வந்து நீ ரொம்ப அழகா இருக்கிற ஒரு பாட்டை பாடுன்னு சொல்லி அது வாய் திறந்து கான்னு கத்த போவ வடை கீழே வந்து கதையில வேணா நடக்கலாம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்திட்ட ஒரு கிஞ்சிட்டும் நடக்க முடியாது. நான் நல்லா சொல்றேன், இன்னைக்கு சவால் விட்டு சொல்றேன். இதே ஸ்டாலினோ அல்லது திமுகவோ மக்களை சந்திச்சு நாங்க இப்ப சொல்றேன், நீங்க எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ணுங்க,
நாங்க எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்றோம், செய்யுங்க, மக்களை சந்திப்போம். அது உங்களுக்கு முதல் அதிகாரமே கிடையாது. சசிகலா முடிவு எடுக்கணும். சசிகலா முடிவு எடுக்கலாம். நீங்க பேசுறீங்க. நாங்க சட்ட உள்ளாட்சி தேர்தல் நடத்துறதுக்கு பயந்துகிட்டு தள்ளி வச்சிட்டு இருக்கீங்க. நீங்க வந்து தேர்தல் நடத்துவதை பேசுறீங்க. உள்ளாட்சி தேர்தல் தள்ளி போனது இவங்க போட்ட வழக்குலங்க. அதோட அடிப்படை தெரியாம இருக்கிறாரு. உயர்நீதிமன்றம் தள்ளி வச்ச வழக்கே ஏமாத்திட்டு இருக்காங்க. வடபோச்ச கதை வந்து அவர் பன்னீர்செல்வத்துக்கும் சசிகலா இருவருக்கும் மிக்க நன்றி. இல்ல தீரன் பொறுத்திருந்து பார்க்கலாம். வட யாருக்குன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்ற இருவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.